நாளைக்கு நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அடுத்தபடியா நீட்டை ரத்து செய்யணும்னு வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். போலீசாருக்கும் மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய காட்சிகளை கூட பார்க்கிறோம். என்ன நடந்ததுன்ற தகவல்களோட செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைஞ்சிருக்காரு. ராமச்சந்திரன், என்ன முழக்கங்களை முன்வச்சு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? போலீசார் இப்ப கைது பண்றாங்களா இல்ல இங்க அவங்களை அப்புறப்படுத்துற முயற்சியில் இருக்காங்களா? என்ன நிலவரம்? வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நீட் தேர்வில் நடைபெறக்கூடிய குளறுபடிகளுக்கு பொறுப்பு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில தலைவர் சம்சீர் அகமது தலைமையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் சைதாப்பேட்டிலிருந்து கிண்டி ஆளுநர் மாளிகை செல்லக்கூடிய சாலை மறியல் 50 பேர் சாலை மறியலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள். இதனால் காவல்துறைக்கும் இந்திய மாணவர் சங்கத்திற்கும் சிறிது தள்ளுமுள்ளு விலகியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அனுமதி மீறிதான் தற்பொழுது அவர்கள் முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவருமே மாநகர பேருந்து மூலமாக கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்திற்கு அழைத்து செல்வதற்காக கொண்டு செல்லப்படுகிறார்கள். துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்கள் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக நீட் தேர்வால் மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய செயலால் தொடர்ச்சியாக தமிழகத்தில் மாணவர்கள் தற்கொலை அதிகரித்து வருகிறது. மன அழுத்தம் ஏற்படுகிறது. சமீபத்தில் கூட 2 மாணவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஆகையால் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பது இவர்கள் பிரதான கோரிக்கையாக உள்ளது. நாளை நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இவர்களது இந்த முற்றுகை போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளையும் நீட் தேர்வில் முறைகேடோ அல்லது குளறுபடிகள் நடைபெற்றால் நிச்சயம் நீட் தேர்வு மையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் இந்திய மாணவர் சங்க தரப்பில் எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். தற்பொழுது இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.